சாப்பிட்டு பாரு. இது வந்து தேங்காய் பாலில் செஞ்ச இட்லி, ஃபயர்லெஸ் இட்லி. சூப்பராக இருக்கு. இது வந்து சாஃப்டாக இருக்கு. தயிரில் செஞ்சது. நல்லா சாப்பிடலாம்ல, சாப்பிடலாம்ல. சூப்பராக இருக்கு. சாஃப்டாகவும் இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் அருமையாக இருக்கு. நம்ம இட்லி மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. எம்மியா. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். சட்னி வச்சு சாப்பிட்டா சுத்தமாக எதுவுமே தெரியாது. சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. அடுப்பு இல்லாமல் இட்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு இட்லி வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. ஹோல் ஃபேமிலிக்கே செய்யணும்னா முழுசாக ஒரு தேங்காயிலேருந்து பால் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு மூடிய தேங்காயிலேருந்து பால் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு மூடி எலுமிச்சம்பழம் மட்டும் சேர்த்துறேன். நீங்கள் முழு தேங்காய் வந்தால் முழுசாக ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. முதல் பால் கெட்டி பால் மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ எதனா பண்ணலாம், நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா நல்லா ஆற்றிக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா ஆற்றிக்கோங்க. ஆற்றிட்டு இதை நம்ம ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாக்கா நல்லா தயிர் மாதிரி செட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆகும். இல்லை டைல்யூட் ஆகிடுச்சு. இல்லைன்னா எடுத்தப்போ சூப்பராக இருந்துச்சு, நல்லா தயிர் மாதிரி இருந்தது. டைல்யூட் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், அவல் இருக்கு இல்லையா, வறுக்கலாம் கூடாது. அப்படியே அவலை வந்து பொடி பண்ணிக்கோங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு எந்த அளவுக்கு இட்லி வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த தேங்காய் பால் விட்டு அப்படியே பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். சப்பாத்தி மாவு இலக்கமாக பிசைவோம், அந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மாவு. இப்போ பிசைஞ்ச மாவை நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா இட்லி ஷேப்புக்கு நம்மளே ப்ரெஸ் பண்ணி விடணும். அடுத்து வந்து தயிரில் கூட இது செய்யலாம் அப்படின்றாங்க. சரி, அதில் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு செஞ்சேன். தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். அதுலேயும் கொஞ்சம் ரவை போட்டு இதே மாதிரி தான் இலக்கமாக பிசைஞ்சு அதே போல் அமுத்தி வைங்க. தயிர் புளிக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும் இட்லி. ஃப்ரெஷ்ஷான தயிர் இருந்தால் நல்லாயிருக்கும். அடையாளத்துக்காக நான் சென்டரில் வைக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வருது. கொஞ்சம் கூட விண்டு போகாமல் சூப்பராக வருது இட்லி. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பாலில் செஞ்ச இட்லிங்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் சக்கரை வச்சு கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. தயிரில் செஞ்ச இட்லியுமே கூட நல்லா இருந்துச்சு. ஆனால் தேங்காய் பால் இட்லி நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதை தினமும் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு சிலர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. தினமும் வேண்டாம், வாரம் 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணலாம். இப்போது பூண்டு சட்னி செய்கிறதுக்கு ஒரு கை நிறைய வெள்ளை பூண்டு உரித்து எடுத்துக்கிட்டோம். இந்த சட்னி நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கூட 1 வீக் 10 டேஸ் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே கூட சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. இது வந்து இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கணும். விப்பரில் போட்டிங்கன்னா அது நைஸாக அரைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இது நல்லா நைஸாக தட்டிக்கணும். நல்லா தட்டி எடுத்துக்கிட்டும் பொழுது சட்னி சூப்பராக இருக்கும். விப்பரில் போட்டால் 1-2 அரைஞ்சதுன்னா கூட நல்லா இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஒரு கல்லால் நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லாவே நசுக்கி எடுத்துக்கலாம்.
நல்லா நசுக்கும் போது நமக்கு பூண்டோட காரம் அவ்வளோவா தெரியாது. சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெயோட கலந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நசுக்குனதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக நசுக்கி எடுத்து வந்துருக்கேன் பாருங்கள். இது வந்து பூண்டு உரிக்கிற நேரம் தான் இந்த சட்னி செய்கிற நேரம். தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும்தான் சேர்த்திக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆயிலெலாம் சேர்த்தக்கூடாது. இது நீங்கள் இன்னும் காய்ச்சி ஊற்றினாலும் பரவாயில்ல, இல்லை காய்ச்ச முடியாதுன்னா பச்சை எண்ணெயை கூட சேர்த்திக்கலாம். இது இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஊறினாக்கா இன்னமும் செம்மையாக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றுங்க. இது நீங்கள் வந்து ஒரு 10 days நீங்கள் வெளியில் கூட வச்சுருந்தா கூட கெடாது, நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ண எண்ணெயோட அளவு குறைஞ்சி போயிடும். அப்போ என்ன பண்ணலாம், திரும்ப எண்ணெய் சேர்த்தி சால்ட்டு பார்த்துட்டு நம்ம 10 நாளைக்கு கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஊற பூண்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம செஞ்சு ஒரு 1 hour கழிச்சு அப்பயே கூட சாப்பிட்லாம், தப்பில்லை. இன்னும் அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் செய்யும் போதே நல்லா சேர்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பூண்டு உரிக்கிற டைம் தான். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியிலே வச்சாலும் கூட 10 நாள்னால கெடாது. அதுவும் சூடான இட்லியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு உடம்புக்கும் நல்லது, வயிறு புண்ணாற்றும். இப்போது ஃபயர்லெஸ் தக்காளி சட்னி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சட்னி தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இது வந்து எங்கள் தங்கச்சி பொண்ணு எதாவது சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா இதை டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ருவா. அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் பிரியா சட்னின்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ வந்து பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வேண்டாம், ஏன்னா அந்த வெங்காயத்தோட வாசனை அதிகமாக இருக்கும். பெரிய வெங்காயம் கம்மியாக எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, இல்லை 3/4 வாசி எடுத்துகிட்டா கூட போதும். 4 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 5-6 மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5-6 மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் சட்னிக்கு தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த சட்னி வந்து நம்ம அப்படியே பச்சையை அரைச்சி சாப்பிட போகிறோம். அதனால் உப்பும் காரமும் சுருக்குன்னு இருந்துச்சுன்னா போதும், சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியே தேவையில்லை, இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும், நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணியே சேர்த்தலை, சட்னி கரெக்டாக, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயோட வாசனை இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் ஒரு தாளிப்பு தாளிச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்படியே தான் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து இப்படியே பச்சை சட்னியாகவே சாப்பிட்டுக்குவோம். நீங்கள் விரும்பினா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இது உப்பு காரம் நல்லா உரப்பாக இருந்தால் போதும், சட்னி செம்மையாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக செம்மையாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பச்சை கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் இல்லை 7-8 பல் கூட சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2, சின்னதாக இருந்தால் 3 கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 1 எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நல்லா வாசமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே எடுத்துக்கோங்க. இது பச்சையை நம்ம இந்த சட்னி அரைச்சி சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஹெல்த்தி. இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழையுடைய மருத்துவ குணங்கள் முழுசாக நமக்கு கிடைக்கும். இதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது வந்து காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும், சூப்பராக. அது இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடும் பொழுது அது டேஸ்ட்டும் வாசனையும் நமக்கு இன்னும் ஒரு இட்லி சேர்த்து சாப்பிட்லான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது இப்படியே சாப்பிட்லாம், விருப்பப்பட்டால் ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அது பாருங்கள், கலர், அதனுடைய வாசனை எதுவுமே மாறாமல் அப்படியே சூப்பரான சட்னி. இப்போ நம்ம எப்பயும் போல் வழக்கமாக அரைக்கிற பொட்டுக்கடலை சட்னி தான். இது வந்து நான் 2 வகையாக அரைக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு ஒரு மாதிரி அரைக்கலாம், வரமிளகாய் சேர்த்து ஒரு மாதிரி அரைக்கலாம். இது தேங்காய் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கனாக்கா நல்லா ஹோட்டலில் இருக்கிற தேங்காய் சட்னி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
தேங்காய், பச்சை மிளகாய் போடும்பொழுது ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு இந்த பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் செம்மையாக ரிச்சாக இருக்கும் சட்னி. தேங்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு குறைப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேரும்பொழுது சட்னியோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மா நம்ம நார்மலாக அரைக்கிறத விட இந்த மாதிரி அரைக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்புறம் பொட்டுக்கடலை சட்னி இன்னொரு வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா வரமிளகாய் சேர்த்து அரைக்கிறது. இதுக்கு அதே போல் தேங்காய் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ வரமிளகாய் சட்னினா ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சட்னிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா சட்னி வந்து ரோட்டு கடை சட்னி தராங்க இல்லையா, ரோட்டோரத்தில் சட்னி கடை இட்லி கடையில் சட்னி தராங்களா, பொட்டுக்கடலை சட்னி அதே மாதிரி இருக்கும், சிகப்பாக இருக்கும். அதனால் வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. அதே போல் கரக்கரப்பாக பாருங்க. சட்னியோட கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நமக்கு ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி இருக்குதுல்ல, டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். இதுக்கு வேணுன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக இதிலே கூட வேர்க்கடலை சேர்த்து கூட செய்யலாம். இதே சட்னி இதே டைப்பில் வேர்க்கடலை சேர்த்து கூட சட்னி அரைக்கலாம். இது இப்போ பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதுவும் வேறு மாதிரி இருக்கும். அந்த பச்சை மிளகாய் போட்டது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மாங்காய் சட்னி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான செம்ம டேஸ்டான ஒரு சட்னி. தேங்காய் அதுக்கு தகுந்த சமமான அளவில் மாங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கட்டும் காரம். அதனால் நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் பெரிய சைஸ் எடுத்துருக்கேன். நல்ல காரம் சுருக்குன்றது நல்லாயிருக்கும். 3-4 எடுத்துட்டேன். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, இவ்வளோ தான். இதை வந்து தண்ணி சேர்க்காதீங்க, அப்படியே அரைச்சிங்கன்னா குறைப்பாயிடும். தண்ணி சேர்க்காமலே அரைக்கலாம். அந்த பச்சை மிளகாய் வாசனை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா தேவையான அளவு தயிர் விட்டு கலந்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த களி கம்மஞ்சோறுக்கெல்லாம் கூட இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ களியெல்லாம் கூட நம்ம வெளியில் விற்கிறாங்க இல்லையா, அதை வாங்கி கூட நம்ம இந்த சட்னி 1 நிமிஷத்தில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உண்மையாலுமே களி கம்மஞ்சோறுத்துக்கு இது சூப்பராக இருக்கும் சட்னி. இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்னா தாளிச்சிக்கலாம். மாங்காய் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லாயிருக்கு, சூப்பராக நல்லா உரப்பாக இருக்குது. பச்சை மிளகாயோட வாசனை, மாங்காயோட புளிப்பு, மாங்காயும் சம அளவில் போட்டுக்கோங்க. புளிப்பு மாங்காய் இருந்தால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நல்லா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கெலாம் கிடச்சிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் செஞ்ச இட்லி வந்து நீங்கள் டெய்லியும்லாம் செய்ய முடியாது இல்லையா, வாரம் 1 நாள் 2 நாள் செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வெறும் சக்கரை தட்டு கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. தேங்காய் பால் இட்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இப்போ வந்து நம்ம கேஸ் மிச்சப்படுத்தணுன்றதுக்காக செய்யும் பொழுது இட்லி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு 12 to 15 மினிட்ஸ் ஆகும் ஒரு ஃபேமிலிக்கு இட்லி வேகிறதுக்கு. ஒரு இடத்துல இட்லி வச்சுட்டு நான் காமிச்ச சட்னி வெரைட்டிஸில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு கேஸ் நிறைய மிச்சமாகும். இப்போ நான் காமிச்ச சட்னியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா தாளிப்பு இல்லாமல் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சட்னிங்கெலாம் ஒரு தாளிப்பு செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னமுமே சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் ஒரு தாளிப்பு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு தாளிச்சுக்கோங்க. இல்லை கேஸே இல்லைங்க அப்படிங்கும்பொழுது சும்மா இதே மாதிரி அரைச்சா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இட்லி, இது தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரிலாம் போடும் பொழுது கேஸ் வந்து அதிகமாக செலவாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல இட்லியை ஊற்றிட்டு இந்த சட்னி வெரைட்டிஸில் தினம் ஒன்றா நீங்கள் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சட்னியுமே உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்டில் ரெகுலராக செஞ்சுட்ருக்க சட்னி வெரைட்டிஸ் தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.